ஜெயில்ல அடைக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நடிகை சமந்தா கேள்வி எழுப்பியிருக்காங்க. மயோசிட்டிஸ் அப்படின்ற தசை அலர்ஜி நோயால பாதிக்கப்பட்டிருந்த நடிகை சமந்தா சில நாட்கள் படுக்கையில இருந்து எழக்கூட முடியாத அளவுக்கு அதிக வலியை அனுபவிச்சதா பல்வேறு பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து மீண்டுட்டு வர நடிகை சமந்தா இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டேக் 20 லெட்ஸ் டாக் அபவுட் ஹெல்த் அப்படின்ற சீரீஸ் மூலமா மருத்துவர்கள் கிட்ட மக்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற நோய்கள் பற்றியும் அதுல இருந்து மீண்டு வர சிகிச்சை முறைகள் பற்றியும் வெளியிட்டு வராங்க. இதுக்கிடையில மயோசிட்டிஸ் அப்படின்ற தசை அலர்ஜி நோய் பாதிப்புல இருந்து தான் குணமடைஞ்சிட்டு வரதுக்கு குறிப்பிட்ட தெரப்பி சிகிச்சை தான் தனக்கு பலன் அளிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவத்துறையில இருக்கிற பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. குறிப்பா ஒரு மருத்துவர் பிரபலமா இருக்கிற ஒரு நடிகையே இது போன்ற சிகிச்சை முறைகளை மக்களுக்கு பரிந்துரை செய்யறதுனால யாரேனும் உயிரிழந்துட்டா யார் பொறுப்பு அப்படின்னும் இதுக்காக நடிகை சமந்தாவை ஜெயில் அடைக்கணும் அப்படின்னும் கருத்து பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நடிகை சமந்தா அவருடைய பதிவிற்கு பதிலளிக்கிற வகையில அறிக்கை ஒன்றை இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டிருக்காங்க. அதில் கடந்த 2 வருஷமா நான் பல வகையான மருந்துகளை சாப்பிட வேண்டி இருந்தது. உயர் தகுதி வாய்ந்த நிபுணர்களின் ஆலோசனையின்படி நான் கடுமையான அறிவுறுத்தப்பட்ட அனைத்து மருந்துகளையுமே முயற்சி செஞ்சேன். இந்த சிகிச்சைகள் எல்லாமே மிகவும் விலை உயர்ந்தது. நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருந்தது தப்பாயிடுச்சு. ஆனால் நீண்ட காலமாக வழக்கமான சிகிச்சைகள் என்ன குணமாக்கல. இது என்ன மாற்று சிகிச்சைகள் மற்றும் சிகிச்சைகள் பற்றி அதிகமாக படிக்க வழிவகுத்துச்சு. பல பரிசோதனை மற்றும் தவறுகளுக்கு அப்புறமா தான் எனக்கு அற்புதமாக வேலை செய்யற இந்த தெரப்பி சிகிச்சை கிடைச்சது. வழக்கமா மருத்துவ பராமரிப்புக்காக நான் செலவழிச்ச பணத்துல இருந்து ஒரு பகுதி மட்டும்தான் இதுக்கு செலவாச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சிகிச்சையை அவ்வளோ சீக்கிரம் பரிந்துரைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அப்பாவி கிடையாது. என்ன மாதிரியே எல்லாருமே சீக்கிரமா அவங்களுடைய நோயிலிருந்து வெளிவரணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் நான் இதை பரிந்துரை செஞ்சேன். குறிப்பா இந்த சிகிச்சைகள் நிதி ரீதியில அனைவருக்குமே உதவியா இருக்கும். 25 ஆண்டுகளா டிஆர்டிஓல பணியாற்றிய எம்டியா இருக்கிற உயர் தகுதி வாய்ந்த மருத்துவர் ஒருவர் தான் எனக்கு இந்த சிகிச்சை முறையை பரிந்துரை செஞ்சாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நபர் என்னுடைய நோக்கங்களை இழிவுபடுத்தும் விதமா வார்த்தைகளால தாக்கி இருக்காரு. நான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஆனா நான் அவர் சொன்னதெல்லாம் கருத்துல கொள்ளல. நான் ஒரு பிரபலம் அப்படின்றனாலதான் என்னை இப்படி தாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இதை ஒரு பிரபலமா இல்லாம மருத்துவ சிகிச்சை தேவைப்படுற ஒரு நபருக்கு ஒரு சாதாரண நபரா தான் பதிவிட்டிருக்கேன். நான் நிச்சயமா இதுல இருந்து பணமும் சம்பாதிக்கல, இல்ல யாரையும் ஆதரிக்கவும் இல்லை. வழக்கமான மருத்துவம் ஒருவருக்கு பலனளிக்காம இருக்கிற சூழ்நிலையில் தான் இது போன்ற சிகிச்சை முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நான் பரிந்துரை செஞ்சிருக்கேன். எந்த மருந்துகளும் நம்ம உடல்ல வேலை செய்யாதப்போ நான் முயற்சிகளை கைவிடக்கூடாது. அந்த வகையில தான் நானும் என்னுடைய முயற்சிகளை கைவிடாம இருந்தேன். சரி, இப்போ என்ன சிறையில் அடிக்கணும் அப்படின்னு சொன்ன ஜென்டில்மேன் டாபிக்கு வரலாம். அவர் என்ன ஃபாலோ பண்றதை விட என் பதிவில் நான் பதிவிட்டிருக்க டாக்டரை ஃபாலோ பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 2 உயர் தகுதி வாய்ந்த நிபுணர்களுக்கு இடையிலான அந்த விவாதம் மற்றும் கலந்துரையாடல்ல இருந்து நான் நிறைய கத்துட்டு இருந்திருப்பேன். என்னுடைய சிகிச்சைகள் பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்கிறவே நான் இதை பகிர்ந்துக்கிட்டேன். என்னுடைய நோக்கங்கள் எல்லாருக்கும் உதவுற வகையில தான் இருக்குமே தவிர யாருக்கும் தீங்கு செய்யணும் அப்படின்றது கிடையாது. நான் ஆயுர்வேதம், ஹோமியோபதி, குத்தூசி மருத்துவம், திபெத்திய மருத்துவம், பிராணிக் ஹீலிங் போன்ற அனைத்து மருத்துவ சிகிச்சைகளையுமே மேற்கொண்டுமே எனக்கு எதுவுமே பலனளிக்கல. கடைசியா இந்த சிகிச்சை முறை தான் எனக்கு கை கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல உடல்நல பிரச்சனைகளை கையாள்ற நம்மள பலருக்கும் உதவிகள் தேவைப்படும் போது ஒரே முறையான சிகிச்சைகளை மட்டுமே மேற்கொள்ளாம புதிய சிகிச்சை முறைகளை முயற்சி செய்யறது நல்ல பலனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.